காலையிலே சிம்பிளாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செய்யணும்னா இந்த மாதிரி பச்சரிசியில் பருமாவும் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த மாவில் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இவ்வளோத்தையும் மட்டும் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுட்டு மஞ்சள் தூள் கொஞ்சமாக உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இதில் கீரை பொடி ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். சுடுற டைமில் ஒரே ஒரு முட்டை மட்டும் உடச்சி ஊற்றிட்டுனா போதும். இந்த அடை தோசைக்கு சட்னி சாம்பார் எதுவுமே தேவைப்படாது. இந்த மாதிரி தோசைக்கல்ல கொஞ்சம் தடிமனாக ஊற்றிட்டு நல்லா சுற்றி வர எண்ணெய் விட்டு முருகலாக 2 சைடும் திருப்பி போட்டு எடுத்தோன்னா சூப்பரான அடை தோசை ரெடி ஆயிரும். இதுதான் அந்த கீரை பொடி. இது காய்கறி எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம். வத்தல், ஜீரகம், சோம்பு 3ஐயும் நல்லா பவுடர் பண்ணி திரிச்சிருக்கிறேன். அடுப்புலாம் நம்ம க்ளீன் பண்ண வரோம். நைட்டு க்ளீன் பண்ணணும். இல்லைன்னா க்ளீன் பண்ணால் வெயிலில் காய வச்சாதான் அதில் இருக்கிற தண்ணி எல்லாமே சீக்கிரத்தில் வற்றி நம்ம அடுப்பு ஆன் பண்ணும்போது டக்குன்னு தீ பிடிக்கும். கேஸும் நிறைய வேஸ்ட் ஆகாமல் இருக்கும்.